தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் அடைக்கலப்பத்திலிருந்து ஓர் பாடல். பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்துள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அடியேன் உன் அடைக்கலமே. பெரும் பெருமான் எம்மானே பெருமானே பெரும் பெருமானே என் பிறவியை வேறறுத்து இன்மையை இனிதாக்கி மறுமையை இன்மையாக்கி, மறுமையில்லை பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் பேரன்பு பேரருள் தரும் பெருமான் வீடு பேரு தரும் பெருமான் பெரும் பிச்சு தரும் பெருமான். பிச்சேற்றி என்று சொல்வார்கள். அதாவது இறைவன் மீது நாம் முழுமையான எண்ணத்தை அன்பினை செலுத்தி பைத்தியமாக்கி இறைவன் மீது, அதுதான் அது பொருள். இறைவன் மீது பைத்தியமாக்கி இறைவன் பித்தா பிறைசூடி என்று சொல்வது போல நாம் இறைவன் மீது மிகப்பெரிய அன்பை செலுத்தி, இறைவன் நமக்கு அன்பை செலுத்தி பேரருள் நல்கும் பெருமான் பிறவி வேறறுத்து, என் பிறவி வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சிவபெருமான். நாம் பஞ்சாட்சரம் சொல்லி சிவபெருமானை வணங்கி வருகின்ற பொழுது முழுமையான அன்பினை சிவபெருமான் மீது செலுத்துகின்ற பொழுது அவர் நம் பிறவியை வேறறுத்து நமக்கு பெரும் பிச்சு தருவான். நம் மீது அளவற்ற அன்பினை பொழிந்து நம்மை ஆட்கொள்வான், பெரும் பிச்சு தருவான். சதுர பெருமான் வெற்றியாளர், சதுரர் என்றால் வெற்றியாளர், சதுர பெருமான் என் மனத்துள்ளே வரும் பெருமான். என் மனத்தை நான் கோவிலாக்கி இருக்கிறேன், என் மனத்துள்ளே வந்து அருள் செய்யும் பெருமான், என் மனத்துள்ளே வரும் பெருமான். மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான். அவர்கள்தான் இருவரும். முடி ஒருவர் அடி ஒருவர் காண்பதற்கு பெரும் முயற்சி செய்கிறார்கள். அறியாமல் நின்ற அரும்பெருமான், இருவரும் அறியாமல் நின்ற அரும்பெருமான். சிறப்புகளை இப்படி வர்ணித்து பாடுகிறார் மாணிக்கவாசகர். நம்முடைய பிறவியை வேறறுப்பான், பிறப்பறுக்கும் பிஞகனே பிறப்பறுப்பான் எம்பெருமான் என்று திருவாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். தந்தது உன்தன்னை கொண்டது எந்தன்னை என்று பார்க்கிறோம். ஆண்டனி அருளிலை ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் என்று பார்க்கிறோம். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் பெருந்துரையான் பிச்சேற்றி பார்க்கிறோம். அதாவது கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை கல்லை பிசைந்து கனியாக்கி கருணை வெள்ளத்துள் அழுத்தி வினைகடிந்த வேதியன் என்று பார்க்கிறோம். எப்படி பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான், பேரருள் தரும் பெருமான். நாம் இறைவன் மீது முழுமையான அன்பில் தோய்ந்து இருக்க வைக்கும் பெருமான். அதுபோலவே நமக்கு அன்பாகிய அருள் பொழிகின்ற பெருமான், நம் உள்ளத்திலே அமர்கின்ற பெருமான், என் மனத்துள்ளே வரும் பெருமான். நினைத்த பொழுதெல்லாம் என் மனத்துள்ளே இருப்பான்.
மனத்திலே என்றுமே இருப்பான். மனத்தில் இருக்கிற பொய்மை, இருள், அறியாமை அனைத்தையும் நீக்கி பேரொளியாக அருட்பெரும் ஜோதியாக மனத்திலே இருப்பான். அரும்பெருமான் உடையாய் எங்களை ஆள்பவனே, அடியேன் உன் அடைக்கலமே. அடைக்கலம் இல்லாத எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு பேரருள், இத்தனை பேரானந்தம், அந்தமில்லா ஆனந்தம் பெறுகின்ற பொழுது நாம் எப்படி அவருடைய திருவடிகளிலே அடைக்கலம் இல்லாமல் இருக்க முடியும்? உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, என் மனத்துள்ளே வரும் பெருமானே, அடியேன் உன் அடைக்கலமே. பிறவி வேர் அறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமானே, அடியேன் உன் அடைக்கலமே, அடியேன் உன் அடைக்கலமே. சதுர பெருமானே, பெரும் பெருமானே, அடியேன் உன் அடைக்கலமே ஏற்பாய், அடியேன் உன் அடைக்கலமே ஏற்பாய். அருமையான பாடல். அடைக்கலப்பத்து. சிவனடியார்களுக்கு அடைக்கலம் சிவபெருமானின் திருவடிகள். அதைத்தான் மாணிக்கவாசகர் இந்த பாடலின் கடைசி வரியிலே சொல்கிறார். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. இது அடைக்கலப்பத்து. நாம் தொடர்ந்து பஞ்சாட்சரம் சொல்லி நெஞ்சிலே இறைவனை தாங்கி நம்மை மறந்து நமது அனைத்து சுயநலங்களையும் தன்னையும் மறந்து தன்னை அறிந்து பிறர்க்கென வாழ்கின்ற நிலையிலே இறைவனை வணங்கி வருகின்ற பொழுது நமக்குரிய அனைத்து நலங்களையும் இறைவன் அருள்வான். மாணிக்கவாசகர் சொல்கிறார், என் மனத்துள்ளே வரும் பெருமான். இதைவிட பெரும் பேர் என்ன வேண்டும்? அதனால் இறைவா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, சிவபெருமானே அடியார்களெல்லாம் என் திருவடியில் அடைக்கலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.